மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போலீசார். வடக்கு கிழக்கு கதவடைப்பு போராட்டம். எம்.கே. சிவாஜிலிங்கம் பொதுமக்களுக்கு அழைப்பு. இந்தியாவிற்கு உளவு அச்சுறுத்தல். சீன கப்பலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இலங்கை. மயிலத்தமடுவில் இருந்து சிங்கள இனவாதிகளால் விரட்டப்பட்ட அப்பாவி தமிழ் பண்ணையாளர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தலைவி ஆனா அமலநாயகி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களை போலீசார் தாக்கியது மட்டுமன்றி அவ்விடத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனூடாக சிங்கள பௌத்த இனவாத அரசின் கோரமுகம் வெளியிடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்ததுடன் உடனடியாக சர்வதேசம் தலையிட வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். பெருமளவான மக்களின் பங்களிப்புடன் போராட்டம் ஆரம்பமாகிய நிலையில் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீசாரின் தடுப்பை மீறி செல்ல முற்பட்ட நிலையில் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தருவதனை முன்னிட்டு இவர்கள் ஜனாதிபதி பயணிக்கும் வீதியில் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கதவடைப்பு போராட்ட திகதி தொடர்பாக இறுதி முடிவு செய்வதற்கான கலந்துரையாடல் தமிழ் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுடன் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நாளை திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு இக்கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் சமூக ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்கள், பொது அமைப்புகள் என்பன கலந்து கொண்டு போராட்ட திகதி தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதிபதி டி. சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் மன அழுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியதாக குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியும், நீதித்துறையில் இருந்தாலும் தமிழர் என்பதால் இன ஒடுக்குமுறைக்குள்ளாகுவதை சுட்டிக்காட்டியும் கண்டித்தும் தமிழ் தேசிய கட்சிகள் கதவடைப்பு போராட்டத்தை நடத்த உள்ளன. இந்த நிலையில் நீதிபதி விவகாரம் தொடர்பில் சர்வதேச நாடுகளுக்கு கையளிப்பதற்கான மகஜரில் எவ்வாறான விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதிலும் நாளை இறுதி முடிவு எடுக்கப்படும். ஆகவே இதனை தனிப்பட்ட அழைப்பாக ஏற்று சமூக ஆர்வலர்கள், தமிழ் உணர்வாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் போராட்டம் செய்தால் அவர்களை அடக்குவதற்கு திரண்டிருக்கும் காவல்துறையினர் அம்பிட்டிய தேரர் அராஜகம் செய்த போது ஏன் கைகட்டி வேடிக்கை பார்த்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா. சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். மட்டக்களப்பில் தற்போது இடம்பெற்று வரும் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களுக்கு நீதி கோரிய போராட்டத்தின் போதே சாணக்கியன் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது: மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை போராட்டம் இன்று 24வது நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் 24 நாட்கள் போராட்டம் பூர்த்தியாகும் நிலையில் இன்றைய தினம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களது பிரச்சினை நியாயமானது. இதற்கொரு தீர்வு வேண்டும். இதன் காரணமாகத்தான் நாங்கள் பண்ணையாளர்களுடன் இணைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் மற்றும் சிவில் அமைப்புகள், ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுடன் இணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்தோம். ஆனால் இன்று காலையில் செங்கலடி பாடசாலையில் இருக்கும் மாணவர்களது கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தோம். ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு செங்கலடி பாடசாலைக்கு ஒரு நிகழ்விற்காகவே விஜயம் செய்துள்ளார். அந்த நிகழ்வினை குழப்புவது எங்களது நோக்கமல்ல. அதிபர் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் வீதியோரத்தில் நாங்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம். ஆனால் காவல்துறையினர் அவர்களுடைய படையை களமிறக்கி கண்ணீர் புகை வாகனம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகிக்கும் வாகனம் என்பவற்றை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் தடை உத்தரவின்படி உங்களை இந்த இடத்தில் இருக்க விடமாட்டோம் என்று கூறினர். இதன் காரணமாகத்தான் எங்களுடைய மக்கள் நேற்றைய தினம் அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் நிற்கலாம் என்றால் ஏன் நாங்கள் நிற்க முடியாது என தெரிவித்து எதிர்ப்பு வெளியிட்டனர். சர்வதேச நாடுகளுக்கு
இந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதி என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு குறுக்கே வந்து நின்று எதிர்ப்பை வெளியிட்டு வருவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம். உண்மையில் எங்களுடைய நோக்கம் அதிபரின் நிகழ்வை குழப்புவதல்ல. ஆனால் நாங்கள் நினைத்திருந்தால் ஒரு 5-10 நிமிடங்களுக்குள் அதனை செய்திருக்க முடியும். நாங்கள் கூட இந்த அழுத்தத்தை வெளியிடுவதற்கு காரணம், காவல்துறையினரை மீறி நாங்கள் செல்ல முற்பட்டால் அவர்கள் எங்களை அடிக்கின்றார்கள், தொடக்கூடாத இடங்களை தொடுகின்றார்கள், கொலை முயற்சி செய்கின்றார்கள், காலால் எட்டி உதைக்கின்றார்கள். ஆனால் பிக்கு வந்தால் இவை அனைத்தும் வேறு மாதிரி நடக்கின்றது. பிக்கு விழுந்துவிட்டார், தண்ணீர் கொடுங்கள் என்று கூறுகின்றார்கள். இதுதான் இலங்கை காவல்துறையினரின் நிலைமை. அந்த பிக்கு ஒரு பெண் ஊடகவியலாளரை கூட அச்சுறுத்தும் நிலையில் அதனையும் வேடிக்கை பார்த்த காவல்துறையினர் இன்று எங்களது மக்களின் நியாயமான போராட்டத்தை நசுக்குவதற்கு ஆயிரக்கணக்கானோர் வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் எங்களது மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்தில் பண்ணையாளர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபராலோ அல்லது மாவட்டத்தின் இராஜாங்க அமைச்சராலோ தீர்வினை வழங்க முடியாது. ஏனென்றால் இராஜாங்க அமைச்சருக்கு அவர் சிறைக்கு செல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பதுதான் வேலை. எனவேதான் நாங்கள் எமக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தனது புகைப்படத்தை இனிமேல் கட் அவுட் மற்றும் சுவரொட்டிகளில் காட்சிப்படுத்த வேண்டாம் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அனைத்து சுவரொட்டிகளிலும் தனது புகைப்படத்தை காட்சிப்படுத்துவதை தவிர்க்குமாறு அதிபர் ஏனைய அரசியல் தலைவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் கோஷமன்றி மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே இன்றைய தேவை என வலியுறுத்திய ரணில் விக்ரமசிங்க, கட் அவுட் மற்றும் அரசியல் கோஷங்கள் இந்நாட்டின் பொருளாதாரத்தை அதள பாதாளத்திற்கு இழுத்து சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோஷங்கள் மற்றும் கட் அவுட் அரசியலுக்கு தான் எப்போதும் எதிரானவன் என்பதை நினைவு கூர்ந்த அதிபர் புதிய அரசியல் பயணத்திற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மட்டக்களப்பு செங்கலடி மத்திய மகா வித்தியாலயத்தின் 149வது ஆண்டு நிறைவு விழாவில் இன்று காலை கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அதிபர் மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரிக்கு அருகில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பாரிய கட் அவுட்டை அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவிலிருந்து வரவிருந்த ஷின்யான் 6 கப்பலின் வருகைக்கு இலங்கை அரசாங்கம் இதுவரை அங்கீகாரம் வழங்கவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கைக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே சீனாவிலிருந்து ஷின்யான் 1, ஷின்யான் 3, ஷின்யான் 6, சியாங்யாங்ஹாங் 1, 3, 6, 18, 19, யுவான் வாங் 5 ஆகிய உளவு மற்றும் போர்க்கப்பல்கள் வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் ஆகஸ்ட் மாதமளவில் ஹையாங் 24 ஹவோ என்ற சீன போர்க்கப்பலை இலங்கை அரசு இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி கொழும்பு துறைமுகத்தில் 2 நாட்கள் நங்கூரமிட அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் சீன கப்பலான ஷின்யான் 6 இலங்கைக்கு வர உள்ளதாகவும் இந்த கப்பல் 17 நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இலங்கையின் ருகுணு பல்கலைக்கழக நீரியல் துறை கடல் சார்ந்த ஆய்வினை மேற்கொள்ள குறித்த கப்பலின் உதவி தேவைப்படுகின்றமை குறித்த கப்பல் வருகைக்கான காரணமாக கூறப்பட்டது. அதேவேளை குறித்த கப்பல் மூலம் இலங்கையிலிருந்து சீன உளவு மற்றும் போர்க்கப்பல்களின் மூலம் கடற்பரப்பில் இருந்து 750 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இடங்களை கண்காணிக்க முடியும் என கூறப்படுகின்றது. இதற்கமைய இலங்கைக்கு மிக அருகில் உள்ள இந்தியாவின் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் இந்தியாவின் தென் மாநிலங்களில் அமைந்திருக்கும் 6 கடற்படை தளங்களை இந்த கப்பல் மூலம் உளவு பார்க்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தே சீன கப்பலின் வருகைக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது. இந்த நிலையில் இலங்கை அரசு குறித்த சீன கப்பலின் வருகைக்கு இதுவரையில் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகின்றது. இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து சுமார் 474 கடல் மைல் தொலைவில் குறித்த சீன கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக
தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருந்த ருகுணு பல்கலைக்கழக பேராசிரியர்களில் ஒருவர் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் மற்றொரு பேராசிரியர் பதவி விலகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் ருகுணு பல்கலைக்கழகம் இந்த ஆய்வுக்கான ஒப்பந்தத்தில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமையவே இலங்கை அரசு சீன கப்பலுக்கான அனுமதியை மறுத்துள்ளதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.